பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மீனம். எப்படிங்க விரயத்திற்கும் சுப விரயத்திற்கும் லாபத்திற்கும் பங்குதாரர், ஓனர், மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக திறன் உள்ளவர் எல்லாமே அவர் தான். செயல்படுத்தக்கூடியவர். அப்பா 7.5 வருஷம்ங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7.5 வருஷம் மீனத்தில் இருக்கார் பாருங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் லாபாதிபதியாகவும் இருக்கிறாரு, விரையாதிபதியாகவும் இருக்கார். அப்போ உங்கள் லாபத்தையும் கொடுக்குறாரு, விரயத்தையும் கொடுக்குறாரு. விரயத்தை கொடுப்பதென்றால் எப்படி விரயத்தை கொடுக்கணும்? எல்லோரும் நல்லவர்கள் தாங்க, எல்லோரும் நல்லவர்கள் தான் பிறக்கிறார். அதை மேலும் வளர்த்து கொள்வதும் சுடர் விட்டு தீட்டு கொள்வதும் அதை பராமரித்து கொள்வதும் நம்மளுடைய கையில் இருக்கின்றது. இறைவனுடைய அருளினால் நமது கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நடத்தக்கூடிய நீதி அரசரோடு சேர்ந்தவர் தான் மீனராசி நேயர்கள். ஏன்னா குருவோடு சேர்ந்துருக்குறீங்கல்ல, குருவோடு சேர்ந்துருக்குங்க. அப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது இல்லையா உலகத்தில்? நம்ம பழமொழி சொல்லலையா? அதே போல தான் இந்த தமிழ் அத்தியாயத்தில் மட்டும் பாருங்க, பழமொழிக்கு இடம் கொஞ்சம் கூட குறைவில்லை. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த விரயச்சனி உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. சுகத்தையும் கொடுப்பாரு, சுப பலத்தையும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுப்பாரு, வேண்டியதையெல்லாம் கொடுப்பார், வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு மீனத்தில் 3ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 10ஆம் இடத்தை 10, 3 7 10. அப்போ 3 உங்களுடைய பார்வைக்கு உரிய தகுதி, உங்களுடைய பார்வைக்குள்ள எலிஜிபிலிட்டி, உங்களுடைய 3 சனீஸ்வருடைய பார்வை 3 7 10. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உண்டு. அப்போ 3 7 10 கண்டிப்பாக 3ஆம் இடம் ரிஷபம், கண்டிப்பாக 7 10 கண்டிப்பாக இந்த 3 ராசிகளுக்கும். இதில் முக்கியமாக
கன்னி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ரிஷபத்தை விட, 3ஆம் இடத்தை விட 7ஆம் இடம் சுபம், 10ஆம் இடம் கொஞ்சம் அப்படி மத்தியம பலனாக கொடுக்கக்கூடிய இடம். மறந்துடாதீங்க நேயர்கள். அப்போ இந்த காலங்களில் 5 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது. வாக்கிய திருக்கணித பிரகாரம் 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் முடிய போகிறதுக்குள்ளாக நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வக்கர சனியில் கண்டிப்பாக புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, ஏற்கனவே 7.5 இருந்துட்டு இருக்காரு, ஜென்மத்தில் இருந்துட்டு இருக்காரு. செலவை குறைக்கிறதுக்கு பாருங்கள், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாருங்கள், வெளிநாட்டு போகிறதுக்கு பாருங்கள். எல்லா தொழிலும் கொஞ்சம் சிக்கனப்படுத்தி பார்த்து சீர்தூக்கி பார்க்கணும். அகலக்கால வச்சிடாம சீர்தூக்கி பாருங்கள். அது டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, துணிமணியாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, கடல் சம்மந்தப்பட்டது, மீன் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும் உங்களுக்கு தான். ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் கிறிஸ்டோக்கர்னு சொல்லுவீங்க, அடுத்து ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப உள்ளே நுழைஞ்சிட்டிங்க ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கவனமாக இருந்து வந்தால் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் நிச்சயமாக உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை கெடுக்க மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வைத்துக்கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வைத்துக்கொண்டு சென்றால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை எல்லாம் ஒரு மாற்றாக மாற்றி இந்த சனி வக்ரம் ஒரு எல்லையில்லாத நன்மையைத்தான் செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, என்ற மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு வேண்டிய தொழிலை செய்யும், உங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கணும். ஏன்னா ஓரளவுக்கு எல்லா பார்வையிலும் இருக்கிறீங்க. அகலக்கால் வைக்காமல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏற்கனவே இன்னும் உங்களுக்கு கோட்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் 5. அப்போ கண்டிப்பாக கோட்சாரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குறோம். அப்போ கோட்சாரத்தில் நல்ல பலனை கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அதாவது தேடுதல் என்ற உணர்வை விட ஒரு நல்ல உறவு என்பதை கொடுக்கும். நல்ல தொழில், நல்ல பலனை, தொழிலில் நல்ல பலனை கொடுக்கும். திருமண பாக்கியத்தை உறுதியாக கொடுக்கும். திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது சனி எப்படி இருந்தாலும், எந்த சாரத்தில் எந்த கால் வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி, உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. அப்போ உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. ஏற்கனவே பூரட்டாதி குரு உங்களுடைய ராசிநாதன் குரு வேறு 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போது எந்த குரு எப்படா குரு பார்ப்போம்னா, குரு பயிற்சி எப்போ வரும், குரு பலம் எப்போ வரும், என் குழந்தைக்கு கல்யாணம் எப்போ ஆகும், குழந்தை பாக்கியம் ஆகுமா, நல்ல கணவன் கிடைப்பாரா, நல்ல மனைவி கிடைப்பாரா, இதைத்தானே திருப்பி திருப்பி கேட்குறோம். இதை கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது, இப்போ என்ன செய்யணும், இந்த திசையில் இது நடக்குமா, என்ன லக்கணம். நான் ஏற்கனவே அருள் தரும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் 6 லக்கணத்துக்கு சொந்தக்காரர். 6 லக்கணத்துக்கு சொந்தக்காரர். 6 லக்கணத்துக்கு நல்லது கெட்டதையும் கலந்து கொடுக்கக்கூடியவர். வேற யாரும் கிடையாது. நவக்கிரகங்களில் வேற யாரும் கிடையாது. கலந்து கொடுக்கக்கூடியவர், கலந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியவர், கலந்து நீதியை தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர். அதனால தான் அந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம பிரார்த்தனையில் வைக்கிறோம். எங்கே போனாலும் சரி, அரசியலுக்கு போனாலும் சரி, ஆன்மாவை விட்டு வெளியே போனாலும் சரி, அரசியலும் சரி, ஆன்மா விட்டு வெளியே போனாலும் சரி, ஆதங்கமானாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, புனரபி ஜனனம் புனரபி மரணமாக இருந்தாலும் சரி, சனீஸ்வரனுடைய சம்பந்தம், சனீஸ்வரனுடைய அவருடைய அருள் இல்லாமல், சனீஸ்வரனுடைய பங்கு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடவாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சனீஸ்வரனை எப்படி வழிபடணும் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாங்க. சிம்பிளாக
டெய்லி காகத்துக்கு நல்லா வடிக்கிறீங்க. இப்போ யாரும் வடிக்கிறா? குக்கரில் வைக்கிறீங்க, சாதம் சூடாக கொஞ்சோண்டு கரண்டி ஒரு 10 சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே போய் வைங்க. டெய்லி நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தை வச்சுருங்க. இந்த ஒரு பிறவிக்கு அதை வைங்க, இது போதும் உங்களுக்கு இந்த கர்ம பலனை நம்ம தீர்ப்பதற்கு. அந்த மாதிரி காகத்திற்கு உணவு வைங்க. இந்திரனை கும்பிடுங்க, கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடுங்க. குருமார்களை நல்லா கும்பிடணும். குருமார்களை நல்லா கும்பிடுங்க. குருமார்களை கும்பிடும்போது குதூகலமான வாழ்க்கை கிடைக்கும். குருவை கும்பிட்டாலே சனீஸ்வரர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த சனி வக்ரம் கண்டிப்பாக 12 ராசிக்கும் அவர்களுடைய லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நட்பு பகை என்ற உணர்வையும் கொன்று எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்குமாறு வேண்டி சனீஸ்வரனுடைய திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.